ஹே கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வாரணாசிலேருந்து அயோத்தியா போகிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ நாம் அன்றைக்கி வந்து அயோத்தியாவில் போய் vlog பண்ண போகிறோம். என்ன கைஸ், போகலாமா அயோத்தியாவுக்கு? நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரணாசிலேருந்து அயோத்தியாவுக்கு நம்ம வந்து ட்ரெயின் எடுத்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நார்த் இந்தியன்ஸ் வழக்கம் போல் வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ நார்த் இந்தியன்ஸ் வச்சு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. அவங்ககிட்டருந்து நான் ஒரு புது டெக்னிக் வந்து கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து நம்ம துணிமணி எதுவும் காயலை அப்படின்னா ஃபேனுக்கு அந்த ஃபேன்லேயே வந்து நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா துணியெல்லாம் நல்லா காஞ்சிருதுங்க. இது ஒரு சூப்பர் டெக்னிக்காக நான் வந்து கற்றுக்கிட்டேன் நார்த் இந்தியன்ஸ்லேருந்து. தேங்க்ஸ் டு நார்த் இந்தியன் பீப்புள்ஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அயோத்தியா தம்மில் வந்து நாங்கள் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாங்கிறது வந்து 2 ஸ்டேஷன் இருக்குது. ஸ்டேஷன் வந்து ஸோ அயோத்தியா தம் ஜங்ஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று அயோத்தியா கண்ட் ஜங்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ யாரும் வந்து அயோத்தியா கோயில் போகிறவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அயோத்தியா தம் ஜங்ஷன் வந்து இறங்கணும். ஸோ அயோத்தியா கண்ட் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியா தம் ஜங்ஷன்லேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் தள்ளி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் இப்போ ஏதாச்சும் புக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அயோத்தியா தம் வரைக்கும் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி போகலாம். நாங்கள் வந்து அயோத்தியா கண்ட்டுக்கு தான் நான் வந்து அதுக்கடுத்து ஆக்ரா போகிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் போட்டிருந்தோம். நாங்களும் அப்படியே நைட்டு ஒரு 3 மணிக்கு வந்தோம். வந்ததுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ நார்மலான ஒரு ரூம், ஒரு வெக்கக்குள்ளே ஒரு ரூம் வந்து பிடிச்சாச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஹீட் வந்து பயங்கர இதாக இருக்குது அயோத்தியாவில் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த இதுக்கு ஏதோ ஏற்ற மாதிரி வந்து ஒரு ரூம் வந்து கிடச்சிச்சு. ஸோ 3 மணிக்குங்கிறப்ப ஒரு 700 ருபீஸ்க்கு சரி ஓகேன்னு ரூம் பிடிச்சாச்சு. பொதுவாகவே நீங்கள் வந்து நார்த் இந்தியா இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ 3rd டே அயோத்தியாவில் வந்து அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே நார்த் இந்தியாவில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே எப்போவுமே க்ரௌடடாக அந்த மாதிரி தான் பிளேசஸ் இருக்கும். நிறையா வண்டிங்கெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே போய்கிட்டே இருக்கிறப்ப ஃபுல்லாகவே ஹாரன் அடித்து நம்ம காதையே செவிடாக்குற அளவுக்கு அந்த மாதிரி ஹாரன் சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். இங்கே நான் இப்படியே உங்கள்கிட்ட இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அயோத்தியா அந்த கோயிலுக்கு வந்துட்டு, அதாவது ராமர் கோயிலுக்கு. ஸோ ராமர் கோயிலோட ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலை விட்டே ஒரு 2 கிலோமீட்டர்கிட்ட வெளியிலே வந்து இருப்போம். நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போல் நம்ம ஃபோன்ஸ்லாம் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி வந்து லைனாக அப்படி போகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க இப்போதைக்கு. பட் ஆனால் கோயில் வந்து இன்னும் ஃபுல்லாகவே இன்னும் கட்டி முடியலைங்க. என்னென்னா வெறும் ராமரோட இது மட்டும்தான், சாமி இது மட்டும் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு உண்டான இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஒரு 80% 90% போல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்னும் வந்து பெருசாக ஒன்றும் கட்டவே இல்லை. ஃபுல்லாகவே அங்கே பார்த்தீங்கன்னா க்ரெயின்லாம் வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கோயில் ஃபுல்லாகவே இன்னும் வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது. வேறு எந்த ஒரு சாமி இதுவுமே அங்கே வந்து வைக்கலை. இப்போதைக்கு அந்த ராமரோட சன்னதி இது மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ ஃப்ரீ தரிசனமாக நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வரலாம். அண்ட் அதே மாதிரி இதுக்கு போகிறதுக்கோ இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் பெய்டு இது மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வரிசையில் போய் அந்த மாதிரியாக போய் நின்றுட்டு வந்துடலாம். சாமி கும்பிட்டுட்டு அதே மாதிரி ஒரு கல்கண்டு பிரசாதமும் கொடுப்பாங்க. அது நான் பின்னால் வீடியோலையும் காட்டுறேன் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு. அண்டு இந்த ஃபோன் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் செக்கிங்கு இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த செக்கிங் இது தான் பாருங்கள். செக்கிங்க்கு உண்டான இடமே பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. ஒரு 10-15 போல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செருப்பு போடுறதுக்கான இடமும் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கோயிலுக்கு அவுட் சைடு வர்றதுக்கான இடம் வந்து அது வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ராமாயணத்தை வந்து எழுதினவர் வந்து யாருன்னா வால்மீகி வந்து அந்த காலத்தில் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அந்த அவருக்குமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சிலைலாம் வச்சு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பொழக்குது, மண்டையை பொழக்க இங்கே காலும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுடுது கைஸ். ஸோ செருப்பு போடாமல் வேறு நம்ம நடந்து போகிறோமா, ஸோ அதுக்கே பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பேக் வாங்குகிற இடத்துல வந்து இதெல்லாம் எடுத்தது கைஸ். ஏன்னா அங்கே 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஃபோன்ஸ் வாங்கினனால நம்ம பெருசாக உள்ளே போய் நம்ம எதுவுமே விளாக் பண்ண முடியாது, பண்ணவும் முடியவே முடியாது சொல்லப்போனால். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஃபுல்லாகவே வந்து இதுவே வந்து கொஞ்சம் அரண்மனை மாதிரியே நல்லா ஒரு செட்டப்பில் இந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து நம்ம வேலை பார்க்குறதுக்கான இடம் மாதிரியே இதுலாம் பைப்ஸை போட்டு அதெல்லாம் போட்டு, அதே மாதிரி இங்கே அங்கங்கே குரங்களாக வேறு நிறையா சுற்றிக்கிட்டே இருந்துச்சு கைஸ். ஸோ இப்படியே நாங்கள் உள்ளே போகிறப்போ பார்த்திங்கன்னா இதோட ஆர்கிடெக்சரே வந்து செம்ம சூப்பராக வந்து பக்காவான ஒரு இதுவாக கட்டியிருந்தாங்க. ஸோ நம்ம தாஜ்மஹால் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதோட ஆர்கிடெக்சர் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பட் இதெல்லாம் இந்த காலத்துக்கு உண்டான ஆர்கிடெக்சர் மாதிரி. இவர் தாங்க வால்மீகி ராமாயணத்தில் எழுதினவர். இது என்ன தெரியுமா கைஸ், பத்தி கைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சைக்கிள் தீப்
அகர்பத்திகள் விளம்பரத்தில் போடுற அதே பற்றி தாங்க இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க கோயிலுக்குன்ட்டு. நல்ல மனமாக இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பிரசாதமும் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. பட் ஆனால் சாம்பார் சாதத்தை பொறுத்தளவு நம்ம தமிழ்நாடு தாங்க பெஸ்ட்டு. ஸோ என் ஃப்ரெண்டு வேறு சும்மா இல்லாமல் அப்படியே இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு இதாக ரிவ்யூ கொடுறா அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஓகேவாக தான் இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு, ஏன்னா பசி பயங்கர பசி காலைல சாப்பிடாதனால அப்படியே சாப்பிட்டுட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த இடத்த விட்டு. கிளம்புறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து ஒரு கோயில் இருக்குதுங்க. அதாவது ஹனுமன் கண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில், ஹனுமாருக்கான கோயிலுங்க இது வந்து. அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சன்னதியில் ராமர், சீதை, ஹனுமன் 3 பேர் இருக்கிற மாதிரியே ஒரு சிலை இது இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹனுமார் மட்டும் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இது வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கோயிலில் வீடியோலாம் எல்லாம் நிறையா பேர் எடுத்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஸோ அதனால் நம்மளும் இதை வந்து விளாக் பண்ணலாமே அப்படின்னு எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து கோயில் போல். ஸோ அந்த செட்டப்பில் வந்து சூப்பராகவே இது வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கோயில் வந்து. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சன்னியாசியாக போகிறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்திங்களா, நிறைய பேர் வந்து இந்த சாமியார் அந்த மாதிரி இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்கெல்லாமே இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக பராமரிக்கிறதுல இந்த மாதிரிலாம் இதாக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தாத்தாலாம் பயங்கர டென்ஷன் ஆனார். ஸோ போனதுக்கு அப்படியே வந்து சரி போயிட்டு வந்துட்டோம், அடுத்து ஏதாவது சாப்பிட்லாம் பார்த்தா கரும்பு ஜூஸ் இருந்துச்சு. சரி கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போகலான்னு அப்படியே இந்த இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். சரியான டயர்டு. ஏன் அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே அயோத்தியாவில் பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த கோயில் இதை தவிர வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு கடத்தர் வழியாக சுற்றி பார்க்கலான்னு போனால் வெயில் மண்டையை புழக்குது கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரிக்கு மேலேயாவது அடிச்சிருக்கும் கைஸ். முடியல சுத்தமாக, செம்ம டயர்டானால அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. பாருங்கள் ஃபேஸ்லேயே பாருங்கள், நல்லா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த இதுக்கு, வேர்த்ததுக்கு இதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போடலான்னு இருக்கேன் கைஸ். குட்டி தூக்கத்தை போடலாங்கிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு பீஸா ஆர்டர் போட்டார். சரி நமக்கு வேறு கொல்லை பசியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பீஸா வந்து நல்லா அடித்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி அந்த பிரசாதத்தை எடுத்து ஒன்று சாப்பிட்லாம் அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு அப்படியே விளாக் காமிக்கேன். ஸோ அயோத்தியா கோயில் போனோம் கைஸ். போனப்போ பார்த்திங்கன்னா கோயிலேருந்தே இது வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் என்னென்னா நல்லா இதில் வந்து ஒன்று ஏமாந்துட்டோங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி லட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனோம். அது பார்த்தா லட்டு கொடுக்காம அந்த வெள்ளை கலரில் ஒன்று கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதை தாங்க கொடுத்தாங்க. சரி ஓகேன்ட்டு ஆளுக்கு ஒரு உருண்டையை போட்டு வாயில் போட்டு தின்னுட்டு வந்தாச்சுங்க. ஸோ கிளம்பியாச்சு கைஸ். அடுத்த ஊரை பார்த்து அடுத்து கிளம்புறோம் கைஸ். அதாவது ட்ரீம் டூரோட 3rd பார்ட் போகிறோம். டூரோட 3rd பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்ரா கிளம்புறோம். ஸோ ஆக்ராவுக்கு ஆப்வியஸ்லி எங்கே போவாங்க, தாஜ்மஹால் பார்க்க தான். ஸோ அதுக்கு தான் கைஸ் நம்ம 3rd ட்ரிப்புக்கு போகிறோம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அயோத்தியா தம்மில் வந்து ட்ரெயின் போடல. ஸோ அப்படி ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. அதுக்கடுத்து நாங்கள் வாரணாசி போனதுக்கப்புறம் தான் இது பார்த்தோம். சரி ஓகே அப்படின்ட்டு அயோத்தியா கண்ட்லேருந்து தான் நாங்கள் ஸ்டேஷன் போட்டிருந்தனால அயோத்தியா கண்ட்டுக்கு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பிஸ்னஸ் நடக்குதுங்க. ஆட்டோ கார்லாம் பெருசாகவே இங்கே கிடையாது. எல்லா இதுலேயுமே நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வேன் தான், ஷேர் ஆட்டோ மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா. அண்ட் அதே மாதிரி இது வந்து செம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ அப்படியே இங்கே வந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான் கேட்பாங்க பெர் பர்சனுக்கு. தென் அப்படியே இந்த அயோத்தியா கண்ட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியல் நார்த் இந்தியன் ட்ரெயினே நாங்கள் இங்கே தான் கைஸ் பார்த்தோம். ஏன்னா அது வரைக்கும் எங்கேயுமே நாங்கள் பெருசாக கூட்டமே பார்க்கல. இந்த ட்ரெயினில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் அடைச்சி உட்காந்துட்டு போனாங்க. ஸோ அப்படியே ஈவினிங் டைமில் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடையை பார்த்தோங்க. என்னென்னா முட்டை கடை போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தோன்னே ஒரு டெம்ட் ஆயிடுச்சு. சரி முட்டை சாப்பிட்லாம். வந்ததுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நார்த் இந்தியாவில் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துட்டோம். வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையெல்லாம் வந்து அவிச்சு வச்சு அதே மாதிரி மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு கொடுக்குறாங்க. இதுவும் சூப்பர் பிஸ்னஸாக இருக்குது கைஸ். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ஆம்லேட்டும் போடுவார், அதே மாதிரி ப்ரெட் ஆம்லேட்டும் போடுவார் இந்த இதில். ஸோ ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரிலாம் போடாமல் இவங்க வந்து ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் போடுறாங்க. லைக் அதே மாதிரி கேரட்டு, தக்காளி, அதே மாதிரி வெங்காயம் இதெல்லாம் போடுறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன இதெல்லாம் இந்த பருப்பு, கடுகு இந்த மாதிரிலாம் போட்டு ஏதோ வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ பார்க்குறதுக்கே நல்லா தான் கைஸ் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அண்ணன் இங்கே வந்து ஒரு சூப்பர் டெக்னிக் வச்சுருக்காப்புல இந்த பையா வந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைய அறுக்கிறதுக்கு ஒரு கயறு மாதிரி திரிச்சு வச்சுருக்காரு. ஸோ அது வச்சு அறுத்தாருன்னா ஈஸியாக வந்து அறுத்துருது. அதாவது கரெக்டாக பாதி ஷேப்பாக அறுத்துருது. ஸோ இதுக்கு கத்தி தேவையில்லை, அதே மாதிரி அருவாமனையோ இதெல்லாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஒரு கயரை வச்சு சட்டுன்னு வெட்டினோமா முடிஞ்சு போச்சா, அவ்வளோதான் கைஸ். இப்படித்தான் பையா வெட்டிகிட்டு இருந்தாப்புல. ஸோ நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு 2 4 முட்டை போல் வாங்கியிருப்போம். வாங்கிட்டு நல்லா அடித்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வயிற்ற திருப்தியாக நினச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறுறக்கா ஸ்டேஷனுக்கும் போய் உட்காந்தாச்சு கைஸ். இங்கே மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல வந்து முக்குக்கு முக்கு இந்த மாதிரி ஒரு சில இடத்துல சிக்கன் கடை இருக்கிறத விட இந்த மாதிரி முட்டை கடை வந்து நிறையா இருக்குது கைஸ். அதாவது அவிச்ச முட்டை விற்கிறது, அதே மாதிரி பிரெட் ஆம்லேட் போடுறது, இந்த மாதிரி ஆம்லேட் போடுறது, அதே மாதிரி ஆஃப் பாயில் போடுறது. ஸோ முட்டை வகைகள் வந்து எந்த மாதிரிலாம் வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து போட்டு கொடுக்குறாங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே இந்த மாதிரி வந்து நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே லஸ்ஸி ஷாப் வந்து நிறையா வந்து இங்கே பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு நார்த் இந்தியா பொறுத்தவரையில். அதே மாதிரி இங்கே நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இது மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. இந்த போலே பாச்சோர் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நிறையா பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல்ஸை விட நிறையா பேர் இங்கே இருக்கிறவங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டை விரும்பி தான் வந்து நிறையா பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து இங்கே ஏதாச்சும் நம்ம ஆளுக வந்து ஏதோ பிழைக்க போகிறாங்க அப்படின்னு சப்போஸ் போகிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பொழைச்சிக்கலாம். ஏன்னா இதை சாப்பிட்றதுக்கு, இதை வந்து டேஸ்ட் பண்ணி விரும்பி சாப்பிட்றதுக்குன்ட்டு நிறையா மக்கள் வந்து இங்கே இருக்காங்க கைஸ் நார்த் இந்தியாவை பொறுத்தளவில். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அயோத்தியாவை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நம்மளோட விலாக் வந்து ரொம்ப சின்ன விலாகாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லை, கோயில் இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கோயிலுக்குள்ளே வந்து நம்மளை வீடியோவும் அலோவ் பண்ணலை. ஸோ ஃபோன்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் வந்து உள்ளே விடுவாங்க. அதையும் மீறி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அவங்க செக்கிங் பக்கத்துலேயே வந்து குப்பைவாளி இருக்குது, அங்கேயே வந்து கரெக்டாக அங்கே செக்கிங்லேயே அங்கேயே போட்டுருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நம்ம எதுவுமே வந்து பெருசாலாம் கொண்டு போயிட்டுருக்க முடியாது. ஸோ இங்கே பையாவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெட் ஆம்லேட்டும் போட்டு கொடுத்தாப்புல. எனக்கு ப்ரெட் ஆம்லேட் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம், இந்த சென்னையில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கோம். அதை விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்ம யூனிக்காக அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நார்மலாக நம்ம ஊரில் போடுற மாதிரியே தான் வந்து அந்த மெத்தட்லாம் இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி லைவாகவும் நான் இதை கேப்சர் பண்ணி எனக்கு வந்து திருப்தியாக நான் இதை பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு இதையும் வந்து நீ ரிவ்யூ போடு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. சரி ஓகே அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு நானும் அப்படியே கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே அயோத்தியா கன் ஸ்டேஷனுக்கு வந்தோம். அயோத்தியா கன் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸை எப்படியாவது நோண்டி பிடுங்கி ஏதாவது இது பண்ணாமல் இருக்காது. வாட்டர் பாட்டிலாக இருந்தால் கூட அது வந்து எடுக்க தான் செய்யும். நாங்கள் அப்படியே இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆக்ராக்கு போகிறதுக்கான ட்ரெயினும் வந்தாச்சு. இங்கே வந்தப்போ பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் அப்படியே ரொம்ப ஊன்னு ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு வழியாக ட்ரெயின் ஏறினது வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஏசி கோச்சில் தான் நாங்கள் டிக்கெட் போட்டிருந்தோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் ட்ரெயின் அஃபோர்டபுளாக ஏறியாச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் பெருசாக கூட்டமும் இல்லாத மாதிரியே தான் இருந்துச்சு எங்கள் சைடில். ஸோ அயோத்தியாவிலேருந்து ஆக்ரா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 8 hours ட்ராவல். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஏசி கோச் போட்டனால தான் போனோம். ஸோ நிம்மதியாக தூங்கிட்டு போகலாமே அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்தனால சரின்னு போட்டாச்சு கைஸ். அதே மாதிரி இந்த ட்ரெயினில் வந்து நான் புதுசாக ஒரு கோச் பார்த்தேன், M1 அப்படிங்கிற கோச்சு. ஸோ அதில் தான் நாங்களும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கோச்சில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஒன்று இருந்துச்சு. என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீப்பர் பெர்த்து இந்த மாதிரி போடுறோம் பார்த்திங்களா, ஸோ அதுக்கிட்ட இந்த மாதிரி வந்து ரீடிங்க்கான லைட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது பயங்கர வெளிச்சமாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து USB போர்ட்டும் தனியாகவே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்ட்டுக்கு தேடி அலையணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது கைஸ். ஸோ நம்ம அப்படியே இங்கே வந்து ட்ரெயின்லாம் இந்த இதில் வந்து விளாக் பண்ணோம். ஸோ இது நல்லாவே தான் இருந்துச்சு. அண்டு சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டா பிரியாணி இந்த மாதிரிலானவே ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸில் வந்து விற்கிறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் பண்ணி பாருங்கள். நான் வந்து எதுவுமே வாங்கி சாப்பிடல கைஸ் பெருசாக ஒன்றும். ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 7 நாள் ட்ரிப்புங்கிறப்ப நம்ம எதுவும் உடம்பு எதுவும் கெட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் வந்து பெருசாக அந்த மாதிரி இதில் எதுவும் சாப்பிடல. ஹோட்டல்ஸில் மட்டும்தான் நாங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டெல்லி இந்த மாதிரி இதில் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் அதுவும் நான் வந்து வீடியோஸ் வந்து பின்னால் வந்து நான் இதெல்லாம் வந்து காமிக்கிறேன் வீடியோஸில். டெல்லி வீடியோஸ்லேயும் சரி, ஆக்ராஸ்லேயும் நம்ம வந்து ட்ரை பண்ணது இந்த மாதிரிலாம் நான் வந்து எல்லாமே காட்டுறேன் கைஸ்.
ஓகே கைஸ், அப்படியே நம்ம இங்கே பேசிக்கிட்டே நம்ம வந்து ஆக்ரா கண்ட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்ராவை பற்றி நம்ம எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது எல்லாமே காட்டுறேன். ஓகே கைஸ், பை பாய்.